இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களை எளிதில் உணர்ச்சி வசப்படச் செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகில் ஆண்களுக்கு பெண் துணை இல்லாமல் வாழ்க்கை நடத்துவதில் இனிமை இருக்காது. அதுபோல் பெண்களும் ஆண் துணையின்றி வாழ்வது அவ்வளவு இனிமை தராது. உறவு என்பது இருவரின் மீதுள்ள காதலினால் வெளிப்பட வேண்டும். மாறாக உரிமை என்ற பெயரில் ஆண் ஆதிக்கம் கூடாது. பெண்களை மலர் போல் பாவிக்க வேண்டும். அப்போதுதான் பள்ளி அறையில் ஆண்கள் வெற்றி பெற முடியும். செயல்களில் ஆண்கள் சரியாக ஈடுபட வேண்டும். கட்டுப்பாடும் ஒழுக்கமும் ஆண்தான் உடல் உறவில் ஈடுபடுவதில் சிறந்தவன் என்றும் எண்ணிவிட வேண்டாம். ஆண்களை விட பெண்கள்தான் உறவில் சிறந்து ஈடுபடக்கூடியவர்கள் என ஆராய்ச்சியாளர்கள் மூலமாக ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். என்னதான் உறவில் ஈடுபடுவதில் இருவருக்கும் ஆசை இருப்பினும், உங்கள் துணை மீது உங்களுக்கு முழு உரிமை இருப்பினும் கூட கட்டுப்பாடும் ஒழுக்கமும் மிகவும் அவசியமானது. குறிப்பாக ஆண்கள் பெண்களை அந்த நேரத்தில் உறவு கொள்ளும் முன்பும் அதில் ஈடுபடும் போதும் தங்கள் துணையை அடிமை போல் நடத்தக்கூடாது. தங்கள் விருப்பத்தை அவர்கள் மீது திணிக்கக்கூடாது. அவர்களது கருத்து அறிந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பெண்களை அவர்கள் உடலை தொடுவது மூலமே அவர்கள் விரைவாக உணர்ச்சி அடைவதாக கூறப்படுகிறது. பெண்களின் உடல் பாகங்களில் சில முக்கிய இடங்களை ஆண்கள் தொடும்போது அவர்கள் எளிதாக உணர்ச்சி அடைந்து விடுவார்கள். அந்த இடத்தை தெரிந்து வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் இடம் மாறுபடும். மேலும் பெண்களை உடலளவில் நெருங்குவதை விட மனதளவிலும் முதலில் தொட வேண்டும். பெண்ணை ஆண் கொஞ்சி விளையாடுதல் மூலம் இருவருக்கு இடையில் உள்ள இடைவெளி குறைந்து இறுக்கம் தளர்கிறது, இன்பம் அதிகரிக்கிறது. உறவுக்கு பின்பும் கூட கொஞ்சல் செய்வதை பெண்கள் விரும்புவதாக ஒரு ஆய்வு கூறுகிறது. ஒரு பெண்ணின் மீது காதல் கொண்டு ஆரம்பித்தாலே அந்த செயல்பாடுக்கு முழு இன்பம் கிடைக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை.